ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்டியாக் மசில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கார்டியாக் மசில்ஸ் அதாவது சிஃபிஎஸ் உடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸைட்டபிலிட்டி, ரிதமிசிட்டி, கண்டக்டிவிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் ரிதமிசிட்டி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸைட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸைட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். அந்த ஒரு லிவிங் டிஷ்யூக்கு நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்டிமுலஸ்க்கு அந்த டிஷ்யூ ரெஸ்பாண்ட் பண்ணுறதை தான் நம்ம எக்ஸைட்டபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ எபிலிட்டி ஆஃப் த லிவிங் டிஷ்யூ டு கிவ் ரெஸ்பான்ஸ் டு எ ஸ்டிமுலஸ். ஸோ இது வந்துட்டு இனிஷியலாக வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, இனிஷியலாக வந்து அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மசில் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் போது அது ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியாக மாறுது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டெஃபினிஷன்னு சொல்கிறோம், எக்ஸைட்டபிலிட்டியோட டெஃபினிஷன். ஸோ அதாவது இந்த மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி மேபி கான்ட்ராக்ஷனாக இருக்கலாம் அல்லது செக்ரீஷனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி அந்த நம்ம கொடுத்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸைட்டபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அந்த வேர்ட்ஸ் அங்கங்கே வரும்போது நம்ம அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னா, நம்ம சொன்ன இனிஷியலாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதோட சீரீஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மசிலாக இருக்கட்டும், ஒரு நர்வாக இருக்கட்டும், அது ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு நடக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இது 2 phases இருக்கும். அந்த 2 phases தான் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இனிஷியல் ஃபேஸ், இதுதான் ஆக்ஷன் பொட்டென்ஷியலோட இனிஷியல் ஃபேஸ். இதில் வந்துட்டு மசிலுக்கு இன்சைடில் பாசிட்டிவாகவும் அவுட் சைடில் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். இதை போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன், போலரைஸ்டு ஸ்டேட்னா ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த போலரைஸ்டு ஸ்டேட் வந்துட்டு என்ன ஆகும்னா அபாலிஷ் ஆகி நம்மளுக்கு டீபோலரைசேஷன் நடக்கும். ஸோ அதுதான் டீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியலோட ஃபேஸ் தான் இங்கே என்ன ஆகும்னா திருப்பி மசில்ஸ் வந்துட்டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலுக்கே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்துட்டு ரீபோலரைசேஷன். அதாவது ரீனா திருப்பி பேக் டு போலரைஸ்டு ஸ்டேட், அதுதான் வந்துட்டு ரீபோலரைசேஷன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இது வந்துட்டு ஒரு சின்ன டைம் தான் டீபோலரைசேஷனுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டைம் தான் இது இருக்கும். இதில் வந்துட்டு மசிலுக்கு இன்சைடில் நெகட்டிவாகவும் மசிலுக்கு அவுட் சைடு பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த போலரைஸ்டு ஸ்டேட் வந்துட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலுங்கிறது ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேன். அதாவது நான் செல்க்கு இன்சைட் பாசிட்டிவ், செல்க்கு அவுட் சைட் நெகட்டிவ்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நிறைய நேம் இருக்குது. மெம்பரேன் பொட்டென்ஷியல், டிரான்ஸ் மெம்பரேன் பொட்டென்ஷியல், டிரான்ஸ் மெம்பரேன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், டிரான்ஸ் மெம்பரேன் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் அப்படி. ஸோ இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, இன்சைடில் நெகட்டிவாகவும் பாசிட்டிவ் வந்துட்டு அவுட் சைடும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ரீபோலரைசேஷனில் பார்த்துருப்போம். இந்த கண்டிஷன்ல நம்ம மசில்ஸோடைய ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசிலுக்கு நான் சொல்கிறேன் -90 mV இருக்கும். இந்த வந்து போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் ரீபோலரைசேஷன் அப்போ கூட சொன்னேன், திருப்பி பேக் டு போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை போலரைஸ்டு ஸ்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் எக்ஸைட்டபிலிட்டி ஈஸியாக வந்து நம்ம புரியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸைட்டபிலிட்டிக்கு வரும்போது இங்கே கார்டியாக் மசில்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒரு சிங்கிள் கார்டியாக் மசில்ல நம்ம வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 ஃபேசஸ்ல தான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீபோலரைசேஷன், இனிஷியல் ரீபோலரைசேஷன், அடுத்து இனிஷியலுக்கு அப்புறம் ஃபைனல். ஸோ ஃபைனல் டீபோலரைசேஷன், ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ இந்த தேர்ட் ஒன் ஃபைனல் டீபோலரைசேஷன் நம்ம பிளாட்டோ ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீபோலரைசேஷன். ஆக்சுவலி இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதோட மொத்த டியூரேஷன் நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த 4 ஃபேஸையும் சேர்த்து மொத்த டியூரேஷனே நம்மளுக்கு 250 to 350 மில்லி செகண்ட்ஸ் தான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீபோலரைசேஷன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். 2 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும். இதோட ஆம்ப்ளிடியூடுன்னு பார்க்கும்போது +20 மில்லி வோல்ட். நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த தெரியுதா? இதோட ஆம்ப்ளிடியூட் +20 மில்லி வோல்ட் இருக்கும். ஸோ செகண்ட் வந்துட்டு இனிஷியல் ரீபோலரைசேஷன். ஸோ இது வந்துட்டு டீபோலரைசேஷனுக்கு இமீடியட்டாக நடக்கிற ஒரு ஸ்டேஜ். இதுவும் வந்துட்டு ஷார்ட் பீரியட் 2 மில்லி செகண்ட் தான் இருக்கும். இந்த நாச் மாதிரி இங்கே இருக்குல்ல, இந்த நாச் தான் இந்த இனிஷியல் ரீபோலரைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாட்டோ ஃபேஸ், அதாவது ஃபைனல் டீபோலரைசேஷன். ஸோ இந்த ஃபைனல் டீபோலரைசேஷன்ல என்ன நடக்குதுன்னா, இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்துட்டு டீபோலரைஸ்டு ஸ்டேட்லயே கொஞ்ச நேரம் இருக்கும். எப்போ சொல்றேன்னா ரீபோலரைசேஷனுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்ச நேரம் மசில் டீபோலரைஸ்டு ஸ்டேட்டாவே அப்படியே இருக்கும், அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் லாங் டியூரேஷனுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஸ்டேபிள் பீரியட் தான் நம்ம பிளாட்டோ ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கர்வ்ல நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க நான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பிளாட்டோ ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 1 2 3 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே 0 1 2 மாறி இருக்கு. ஸோ இந்த 1 2 3 நம்ம பார்க்க வேணாம், இந்த கிராஃப்ல இருக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு இனிஷியல் டீபோலரைசேஷன். இந்த நாச் வந்துட்டு இனிஷியல் ரீபோலரைசேஷன். இங்க வந்துட்டு இது செகண்ட் ஒன்னுன்னு போட்டிருக்கிறது பிளாட்டோ ஃபேஸ். ஸோ இதோட டைம்னு பார்க்கும்போது 200 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும் ஏட்ரியல் மசில்ஸ்ல. அதே மாதிரி வென்ட்ரிகுலர் மசில்ஸ்ல 300 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். ஏட்ரியல் மசில்ஸ்ல 200 மில்லி செகண்ட், அதே மாதிரி வென்ட்ரிகுலர் மசில்ஸ்ல 300 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இங்க லாங் பிளாட்டோ ஃபேஸ் இருக்கனால இந்த கான்ட்ராக்ஷன் டைம் வந்துட்டு லாங்கரா இருக்கும் கார்டியாக் மசில்ஸ்ல வென் கம்பேர்டு டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பார்க்கும்போது 5 to 15 டைம்ஸ் வந்துட்டு லாங்கராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இதில் எல்லாத்துமே மில்லி செகண்ட்ஸ்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே மில்லி செகண்ட்ஸில் தான் இருக்கும் டைம். ஸோ இதுக்கும் வந்துட்டு 200 மில்லி செகண்ட் 300 மில்லி செகண்ட்ஸ்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 மில்லி செகண்ட் 2 மில்லி செகண்ட் 200 மில்லி செகண்ட் வச்சுக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ ஃபைனல் ரீபோலரைசேஷன் இந்த பிளாட்டோ ஃபேஸ்க்கு அப்புறம் நடக்கிற இதுதான் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ திருப்பி பேக் டு தேர் ஒரு போலரைஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ நான் அப்பவே சொன்னேன் -90 தான் வந்துட்டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு. ஸோ அந்த பொட்டென்ஷியலுக்கே திருப்பி வந்துடுறது. அது திருப்பி பேக் டு ரீபோலரைஸ்டு ஸ்டேட். அதுதான் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ இது பிளாட்டோ ஃபேஸ்க்கு அப்புறமா நடக்கிற இந்த ஃபேஸ் தான் ரீபோலரைஸ்டு ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி 50 to 80 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நடக்கும் இதோட டியூரேஷன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி பேக் டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலே எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அயானிக் பேசிக்ஸ். ஸோ அயானிக் பேசிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம 4 ஃபேஸ் சொன்னோமா. ஸோ இந்த 4 ஃபேஸஸில் நான் வந்து டைம் சொன்னோம், ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கர்வ் வச்சு சொன்னோம். ஸோ அந்த டைமில் என்னென்ன நடக்குது அயான்ஸோட அயானிக் பேசிக்ஸ்னா அயான்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியல் டீபோலரைசேஷன். ஸோ இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா ஃபாஸ்ட் சோடியம் சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி சோடியம் அயான்ஸ்லாம் ரேப்பிடா செல்லுக்குள்ள மூவ் ஆகும். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபரா இருந்தா இப்படி நடக்கும். நெக்ஸ்ட் இனிஷியல் ரீபோலரைசேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா பொட்டாசியம் சேனல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுவும் வந்துட்டு
கொஞ்சம் அதாவது ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த டைம்ல என்ன ஆகும்னா பொட்டாசியம் அயான்ஸ்லாம் செல்லுக்கு வெளியே மூவ் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் சோடியம் சேனல்ஸ் வந்து முன்னாடி ஓப்பன் ஆனது வந்துட்டு இங்க என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்லோ சோடியம் சேனல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்துட்டு ஃபைனல் டீபோலரைசேஷன். ஸோ ஃபைனல் டீபோலரைசேஷன்ல என்ன ஆகும்னா அதாவது இந்த பிளாட்டோ ஃபேஸ்ல கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த கால்சியம் சேனல்ஸ் வந்துட்டு ஓப்பனாவே இருக்கும் லாங் பீரியடுக்கு. ஸோ அதனால செல்லுக்குள்ள நிறைய கால்சியம் அயான்ஸ் மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்லோ சோடியம் சேனல்ஸும் ஓப்பனா இருக்கனால சோடியம் அயான்ஸோடைய இன்ஃப்ளக்ஸும் வந்துட்டு ஸ்லோவா போயிட்டு இருக்கும். ஸோ இதனால இங்க என்ன ஆகும்னா போத் கால்சியம் அண்ட் சோடியம் அயான்ஸ் வந்துட்டு அந்த செல்லுக்குள்ள மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ப்ரொலாங்டு டீபோலரைசேஷன் நடக்கும். அதனாலதான் நம்மளுக்கு பிளாட்டோ ஃபேஸ் வந்துட்டு நடக்குது. நெக்ஸ்ட் ஃபைனல் ரீபோலரைசேஷன். ஸோ இதுல என்ன ஆகும்னா பொட்டாசியம் அயான்ஸோடைய எஃப்ளெக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ எஃப்ளெக்ஸ்னா என்னன்னா செல்லுக்கு வெளியே மூவ் ஆகுறது, இன்ஃப்ளெக்ஸ்னா வந்துட்டு செல்லுக்குள்ள மூவ் ஆகுறது. ஸோ இங்க வந்துட்டு பொட்டாசியம் அயான்ஸோடைய எஃப்ளெக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸா இருக்கும். ஸோ அதனால ஃபைனல் ரீபோலரைசேஷன் நடக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம் பம்ப், சோடியம் கால்சியம் பம்ப் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு திருப்பி வந்துட்டு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலே கிடைக்குது. ஸோ அது எப்போ நடக்குதுன்னா இந்த ஃபைனல் ரீபோலரைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சோடியம் அயான்ஸ் எல்லாமே செல்லுக்குள்ள என்ட்ரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பொட்டாசியம் அயான்ஸ் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப் மூலமா பொட்டாசியம் அயான்ஸும் வந்துட்டு செல்லுக்குள்ள மூவ் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சோடியம் கால்சியம். ஸோ சோடியம் பொட்டாசியம் இதுல வந்துட்டு சோடியம் அண்ட் பொட்டாசியம் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்போம். ஸோ இங்க வந்துட்டு எல்லா சோடியம் அயான்ஸுமே செல்லுக்குள்ள என்ட்ரி ஆகும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்போ. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த செல் மூவ் ஆயிரும். ஆனா இதே வந்துட்டு பொட்டாசியம் அயான்ஸ் வந்துட்டு அந்த அவுட் போகும்போது இது வந்து பொட்டாசியம் இன்சைட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் சோடியம் கால்சியம் பம்ப்னு வரும்போது இங்க வந்து இது வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் இருக்கும் போது அது வந்து என்ன ஆகும்னா மசில் ஃபைபர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும் த்ரூ அவுட் த சோடியம் கால்சியம் பம்ப். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ரீஸ்டோர் ஆகுது. ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம இங்க படிச்சதே தான் இங்கேயும் வரும். ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்புங்கிறப்போ சோடியம் இன்சைட் போகும். அதுக்கப்புறமா லேட்டா அந்த ப்ராசஸ் முடிச்சோடனே சோடியம் வெளியே வந்துட்டு பொட்டாசியம் உள்ள போய் நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி போலரைஸ்டு ஸ்டேட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி சோடியம் கால்சியம் பம்ப் த்ரூ அவுட்டா நடக்கும். ஸோ அங்கேயும் சோடியம் அண்ட் கால்சியம் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த அயானிக் பேசிக்ஸ்ல நம்ம அயான்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேப் ஜங்ஷன். ஸோ கேப் ஜங்ஷனை பத்தி நம்ம ஏன் இங்க சொல்றோம்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒரு மசில்ஸ்ல இருந்து இன்னொரு மசிலுக்கு ரொம்ப ஸ்பீடா, நம்ம ஹார்ட் பீட் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கார்டியாக் மசில்ஸ்ல ரொம்ப ரேப்பிடா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஜங்ஷன்னாலதான். ஸோ இந்த கேப் ஜங்ஷன் வந்துட்டு ரொம்ப பெர்மியபிளா இருக்கும். ஸோ அயான்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா மூவ் ஆகும். அதனால பொட்டன்ஷியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுறது ஒரு மசில் ஃபைபர்ல இருந்து அனதர் மசில் ஃபைபருக்கு ரேப்பிடா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஏட்ரியா டு வென்ட்ரிக்கிள் டிரான்ஸ்மிட் ஆகும். எது மூலமானா ஸ்பெஷலைஸ்டு கண்டக்டிவ் சிஸ்டம். ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கண்டக்டிவிட்டிங்கிற சாப்டர்ல ஹெட்டிங்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரிதமிசிட்டி. ஸோ ரிதமிசிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு டிஷ்யூ வந்துட்டு அதோட ஓன் இம்பல்ஸை ரெகுலரா ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டி இருக்கிறதா நம்ம ரிதமிசிட்டின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இத வந்து ஆட்டோ ரிதமிசிட்டின்னு கூட சொல்லலாம், அல்லது செல்ஃப் எக்ஸைட்டேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிதமிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஹார்ட்ல இருக்கிற எல்லா டிஷ்யூஸ்லயுமே இருக்கும். ஆனா ஹார்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸைட்டேட்டரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம்னா இந்த இம்பல்ஸ் ரேப்பிடா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். அதை தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன நம்ம பேஸ் மேக்கர். ஸோ இந்த பேஸ் மேக்கர் தான் என்னன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸைட்டேட்டரி ஸ்ட்ரக்சர். இம்பல்சஸ் எல்லாம் ரேப்பிடா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த இம்பல்சஸ் எல்லாமே
என்ன ஆகும்னா அந்த கண்டக்டிவ் சிஸ்டம் மூலமா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஹார்ட். இங்க வந்து இம்பல்சஸ் ஃபார் த ஹார்ட் பீட் வந்துட்டு நார்மலாவே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு பேஸ் மேக்கர் செல்ஸ் அல்லது பி செல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த செல்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மெமலியன் ஹார்ட்ல வந்துட்டு பேஸ் மேக்கர் நம்ம என்ன சொல்றோம்னா சைனோ ஏட்ரியல் நோடு தான் பேஸ் மேக்கர் நோடுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதாவது ஒரு டிஷ்யூ இருக்கு ஹார்ட்ல, அது வந்துட்டு அதோட மெயின் கன்சர்ன் என்னன்னா இனிஷியேஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஸோ அதை தான் வந்துட்டு சிம்பிளா பேஸ் மேக்கர் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ சைனோ ஏட்ரியல் நோடு அதாவது பேஸ் மேக்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த எஸ்ஏ நோடு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் கார்டியாக் மசில்ல. எங்க இருக்கும்னா ரைட் ஏட்ரியமோட லேட்ரல் வாலோட சுப்பீரியர்ல இந்த எஸ்ஏ நோடு இருக்கும். மோஸ்ட்லி சுப்பீரியர் வீன கேவாவோட ஓப்பனிங்க்கு கீழே இருக்கும். ஸோ அந்த ஃபைபர் ஆஃப் த நோட் இதுல வந்துட்டு கான்ட்ராக்டைல் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து கண்டினியூஸா அந்த ஏட்ரியல் மசில்ஸோட ஃபைபர்ஸோட இதுவும் கண்டினியூஸா இருக்கும். ஸோ அந்த இம்பல்சஸ் அது எல்லாமே கண்டினியூஸா இருக்கனால இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுறது டைரக்டா ஏட்ரியம்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதர் பார்ட்ஸ் அதாவது ஏவி நோடு அப்புறம் ஏட்ரியாக்கு அடுத்து வென்ட்ரிக்கிள் போகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இம்பல்சஸ் ஸ்ப்ரெட் பண்றது தான் இதோ பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இந்த எஸ்ஏ நோட மட்டும் ஏன் நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம், ஏவி நோடெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஆனா ஏன் நம்ம வந்துட்டு இந்த எஸ்ஏ நோட தான் மெயினா வந்துட்டு பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய ஸ்பீடும் நம்ம பாடியோட ஹார்ட் பீட் அதாவது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அந்த இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதும் நம்மளோட பாடிக்கு ஏத்த மாதிரி அதாவது நம்மளோட ஹார்ட் பீட்க்கு ஏத்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டு கிட்ட சேமா இருக்கும். ஸோ 70 to 80 per minute வந்துட்டு இம்பல்சஸ் ஜென்ரேட் பண்றது. ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த எஸ்ஏனோட நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம். பிகாஸ் அந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ அதுதான் முக்கியம், ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ அது வந்துட்டு 70 to 80 அதாவது அதர் பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஏ நோடுக்கு தான் வந்துட்டு ஹையரா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம அதை பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அதர் பார்ட்ஸுக்கு நான் சொன்னேன்ல. ஸோ ஐ மீன் அதர் நோடுக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அதனால அதர் நோடோட மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா 40 to 60 per minute இருக்கும். பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு வந்துட்டு 35 to 40 per minute இருக்கும். வென்ட்ரிகுலர் மசில்ஸ்க்கு 20 to 40 per minute இருக்கும். பட் இந்த எஸ்ஏ நோடுக்கு மட்டும் தான் 70 to 80 per minute வந்துட்டு இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம அதை பேஸ் மேக்கர்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய அதாவது எஸ்ஏ நோடோடைய எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்துட்டு பேஸ் மேக்கர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு கூட சொல்லலாம். ஸோ இது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கனால இதை ப்ரீ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் எஸ்ஏ நோட்ல இருக்கிறதுக்கும் அதர் கார்டியாக் மசில்ஸ்ல இருக்கிறதும் ரொம்ப டிஃபரெண்டாவே இருக்கும். ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் இதுல இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுற ரேட் வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும் இந்த எஸ்ஏ நோடோடைய எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த எஸ்ஏ நோடு வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னா அது நெக்ஸ்ட் இம்பல்சஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி இது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறனாலதான் இது வந்துட்டு ஒரு பேஸ் மேக்கரா ஆக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு பார்க்கும்போது -55 to -60. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது -90 ஒரு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்ஏ நோடோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல்னு பார்க்கும்போது -55 to 60 millivolt இருக்கும். இது வந்துட்டு மற்றதை கம்பேர் பண்ணும் போது பார்த்தோம்னா மற்றதுக்கு அதான் நார்மலா -85 to -95 வரைக்கும் இருக்கும் மற்ற கார்டியாக் மசில்ஸ்க்கு. இங்க எஸ்ஏ நோடுக்கு -55 to -60 இருக்கும். ஸோ அதனாலதான் ரேப்பிடா வந்து ஏன்னா அங்க அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதனால நான் ரேப்பிடா வந்துட்டு நம்மளுக்கு இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த டீபோலரைசேஷன் ஸ்டார்ட்ஸ் இங்க வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும்.
நம்ம இதுல பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கர்வ் மாதிரி. இது SA நோடோடைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது பேஸ் மேக்கரோடைய பொட்டன்ஷியல். ஸோ இங்க வந்துட்டு -55 to -16 நான் சொன்னேன் ரெஸ்டிங் மெம்பரேன். ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது இந்த த்ரெஷோல்டு லெவல் இங்க -40 இதுதான் வந்துட்டு த்ரெஷோல்டு லெவல். ஸோ இந்த லெவல்ல ரீச் பண்றது ரொம்ப ஸ்லோவா தான் ரீச் பண்ணும். ஒன்ஸ் இந்த த்ரெஷோல்டு லெவல் இதுதான், இது வந்துட்டு -40 த்ரெஷோல்டு லெவல். ஸோ இந்த லெவல்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரேப்பிடாவே டீபோலரைசேஷன் நடக்கும். ஸோ அப் டு 5 மில்லிவோல்ட் வரைக்கும் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரேப்பிடா என்ன ஆகும்னா ரீபோலரைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒன்ஸ் இது வந்துட்டு அன்ஸ்டேபிள் தானே. ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் இது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு வந்தோடனே திருப்பி அதோட அன்ஸ்டேபிளா இருக்கறனால திருப்பி த்ரெஷோல்டு லெவலுக்கு திருப்பி ஸ்லோவா போய் இந்த ப்ராசஸ் திருப்பி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு SA நோட அதாவது பேஸ் மேக்கரோட பொட்டன்ஷியல். ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வந்துட்டு ஜென்ரலா ஒரு எக்ஸைட்டேஷன் ஒரு கார்டியாக் மசில், அது ஜென்ரலைஸ்டு கார்டியாக் மசில்ல எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இது ஒன்லி பேஸ் மேக்கர்ல மட்டும் பார்க்குறோம். ஸோ இதோட த்ரெஷோல்டு லெவல்னு பார்க்கும்போது -40. அதே மாதிரி ரெஸ்டிங் மெம்பரேன் நான் அப்பவே சொன்னேன் -55 to 60 இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த பேஸ் மேக்கர் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகி திருப்பி பேக் டு ரீபோலரைஸ்டு ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இங்க அன்ஸ்டேபிளா இருக்கனால திருப்பி ஸ்லோவா அது த்ரெஷோல்டு லெவலை ரீச் பண்றதுக்கு பார்க்குது. திருப்பி அது அப்படியே இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கான்ட்ராக்டிலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.